நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல். செய்திகள் வாசிப்பது கீதா. விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் யாந்திராலயா நாணல் குருஜி சக்தி ஸ்ரீ வீரமணி சுவாமிகளின் வழிகாட்டுதல் படி அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற உன்னதமான நோக்கத்துடன் மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் குரோம்பேட்டை பாரதிபுரத்தில் நீர்மோர் வழங்கி 30/8/2025 அன்று நடைபெற்றது. இம்முகாமிற்கு மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் பொதுச் செயலாளர் முனைவர் டி. கார்த்திக் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. மூத்த சமூக ஆர்வலர் முனைவர் சந்தானம் அவர்கள் துவக்கி வைத்து செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் கூட்டமைப்பு தலைவர் ஆர். பாலாஜி முன்னிலையில் நரேந்திரன்ஜி, சங்கர்ஜி ஆகியோர், செயலாளர் அப்துல் காதர், மக்களுக்கான மக்கள் இயக்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் லயன் வரதன் ஒருங்கிணைப்பில் ரியாஸ் அகமது, ஜெயா கிருஷ்ணன் வரவேற்பில் ஆர். கிருஷ்ணன், கொள்கை பரப்பு செயலாளர் கே. முகுந்த்ராவ், ஆர். கே. துளசிதரன், ஆர். கே. பூபதி, நா. சந்தோஷ்குமார், ஜானகிராமன், பாபு ஆகியோரின் ஒத்துழைப்புடன் மருத்துவர் செல்வி வி. குணசுந்தரி, மருத்துவர் செல்வி புவனேஸ்வரி ஆகியோரின் மருத்துவ சேவையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்கள், மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருத்துவம், மருந்து உட்பட இலவசமாக வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் இன்று மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மொபைல் சங்கம் சார்பில் பொது இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமானது தற்போது தாம்பரம் மாநகராட்சியில் குரோம்பேட்டை பாரதிபுரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 9 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த மருத்துவ முகாம் 2 மணி நேரம் கடந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் சிகிச்சை மேற்கொண்டனர். இதன் வாயிலாக சமூக ஆர்வலர் அமைப்பு என்ற கூட்டமைப்பின் சார்பில் எல்லோருக்கும், அனைவருக்கும் ஆரோக்கியம் தேவை என்ற உன்னதமான கருத்தோடு இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது செங்கல்பட்டு மாவட்ட மொபைல் சங்கம் சார்பில் பாலாஜி அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஒரு 5 வருஷமாக செங்கல்பட்டு மாவட்ட மொபைல் ஒருங்கிணைந்த சங்கத்து மூலயமா நிறைய சேவைகள் பண்ணிட்டு வரோம். முதல் முறையாக மக்களுக்கான மக்கள் இயக்கத்தோட இணைஞ்சு இந்த விஷயத்தை செய்கிறோம். இது செங்கல்பட்டு மாவட்ட மொபைல் சங்கத்து மூலயமா எப்பயுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் நடக்கும். தேங்க்யூ. மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் மூலிமா குரோம்பேட் பாரதிபுரத்தில் மருத்துவ முகாமும் மற்றும் நியூட்ராலஜி முகாமும் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் நிறைய பேர் குழந்தைகள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெரியவங்க எல்லாமே இங்கே வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. இதில் நியூட்ராலஜி முகாமும் இதில் சேர்ந்து நடந்துகிட்ருக்கு. பங்கெடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக இந்த பகுதியின் மூத்த சமூக ஆர்வலர் திரு லைன் சந்தானம் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கான மக்கள் இயக்கம் ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலவச மருத்துவ முகாம். இதுதான் முதல் தடவையாக ஒரு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாமை நடத்துவது பெருமையாக இருக்கிறது. நெஞ்சார பாராட்டுகிறோம். மக்களுக்கான மக்கள் இயக்கம் வந்து பல்வேறு சேவைகளை இந்த பகுதி மக்களுக்காக ஆற்றி வருவதை அனைவரும் அறிவர். அது வந்து தகவல் அறிவு உரிமை சட்டமாகட்டும், அதே மாதிரி வெய்ய காலத்தில் கோடை காலத்தில் நீர்மோர் வழங்குறது நான் பார்த்துருக்கேன், நானே கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மருத்துவ முகாமை துவக்க வைப்பதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை அழைச்சி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நானே ஒரு பேஷண்ட்டு, நான் அதை பயன்படுத்தி கொண்டேன். அது மாதிரி பொதுமக்கள் இம்மாதிரி ஏற்பாடுகளை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதுதான் நோக்கம். அது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்திலேயே முதலாக மக்களுக்கான மக்கள் இயக்கம் இதை நடத்துகிறது என்று சொன்னால் அவர்களை வெகுவாக நாம் பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு உண்டு. மிக்க நன்றி.